லட்சுமி சொல்லுங்க அத்தை. துளசி கல்யாணம் முடிஞ்ச கையோட முருகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிடலாம். கண்டிப்பா அத்தை, அதுதான் என்னோட அடுத்த வேலை. உனக்கு இருக்குடா. இவன் கெட்ட கேடுக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். இவன் வாங்குற சம்பளத்துக்கு 3 வேளை சோத்துக்கே சரியா இருக்கு. இதுல இவன் கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டிக்கு வேற நம்ம வடிச்சு கொட்டணுமா? ஏய், பாட்டி சொல்றாங்களேன்னு கற்பனை பண்ணிட்டுலாம் சுத்திட்டு இருக்காத. கண்ணாடிக்காரா, ஒண்ணு கொடுத்தேனா பாரு, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போயிரும். சுமார் நீங்க இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, இன்னும் கொஞ்சம் ஆடுவான். இங்க நல்ல வேலையில இருக்கிறவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுல இவருக்கு கல்யாணம் ஒரு கேடு. ப்ரோ விடு ப்ரோ, பாவம் அவன். டேய், இவனுக்கெல்லாம் இறக்கம் பார்த்தா நாம பாவம் ஆயிடுவோம்டா. இவனெல்லாம் அடிக்கடி தட்டி வைக்கணும், இல்லன்னா நம்ம தலை மேல ஏறிக்கிட்டு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி சரி விடு ப்ரோ. பாரு, மறுபடியும் என்ன அங்க செய்க? ஏங்க, ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்ல அஞ்சலி. இல்ல, அக்காவோட நிச்சயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட பார்க்க போலாமா? அது எனக்கு என்னமோ டைம் ஆகுமோன்னு தோணுது. என்கேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அஞ்சலி, நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் நிறைவேற்றணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். உன் ஃப்ரெண்ட பாக்குறது கூட நீ ஆசைப்பட்டு கேட்டதுதான். எனக்கு புரியுதுங்க, ஆனா அக்காவோட நிச்சயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட பார்க்க போலாமா? அஞ்சலி, இப்ப நம்ம நிச்சயத்துக்கு போறோம்னு வையேன், அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீ மட்டும் கடைசியா போனா என்னவா இருக்கும்? ரொம்ப தப்பா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், முதல்ல உன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு போலாம். நான் கண்டிப்பா நிச்சயம் முடியறதுக்குள்ள உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். இது என்னோட ப்ராமிஸ். இல்ல, என்ன அப்படி பாக்குற? இல்ல, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கல்ல? ஆமாங்க, ஒரு பக்கம் என் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. ரொம்ப மனிதாபிமானமா நடந்துக்கிறீங்க, எல்லார் மேலயும் அக்கறையாவும் இருக்கீங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறதே கஷ்டங்க. இந்த இறக்கம், அன்பு, அக்கறை எல்லாம் என்ன பத்தின எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்காக தான். இல்லனா அவனை ஏன் நான் போய் பார்க்க போறேன்? மேடம் வாங்க வெற்றி. ஒண்ணு இல்ல மேடம், நாம அப்ப பேசிட்டு இருந்தோம். சரி, நீங்க நிச்சயதார்த்த பிஸில இருந்தீங்க, அதான் அப்புறம் பேசிக்கலாம்னு போயிட்டேன். சொல்லுங்க மேடம். போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிருச்சா? மேடம், நம்ம வாழ்க்கையோட ஆரம்பமே கல்யாணம் தான். அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல மேடம்? மேடம், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் வெற்றி, உன் காதல சொல்றா, சொல்லிடுறா. மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். சொல்லுங்க. மேடம், அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன், வீட்ல ஏதாவது பிரச்சனையா?
அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். சொல்லுங்க வெற்றி. இல்ல மேடம், ஆரம்பத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல? ஆமா வெற்றி, இப்போ நமக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஏன் இப்ப கேக்குறீங்க? அது நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? தப்பா எடுத்துக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? தியா, இங்க வா. அது எப்படி சொல்றது? இதோ வந்துட்டேன் பாட்டி. வெற்றி, சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அது 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 வந்து மேடம், வெற்றி, வெற்றி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, மேடம் கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். ஏய், அம்மா போன் பண்ணி உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். வா 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 வா. இல்லக்கா, நீ போக்கா, நான் வரேன். ஏய், துளசி நிச்சயதார்த்த பிஸில இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ அப்புறமா பேசிக்கலாம். வா போலாம். வான்னு சொல்றேன்ல. வா.